ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம காவேரி இப்போ ரொம்பவே ஓவராக பண்ணாலும் இனி நம்ம விஜயை கண்டிப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நர்மதாவுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் அது தனக்கு வந்த பிரச்சனை, தன்னோட குடும்பத்துக்கு வந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் இறங்கி பண்ண போகிறாரு. இந்த இடத்துல நம்ம காவேரி விஜயை புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. காவேரி விஜயை புரிஞ்சுக்க போகிறாங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு டைரியில் தன்னோட மனைவியை எவ்வளோ தூரத்துக்கு காதலிச்சுக்கான்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுருந்ததை பார்த்துட்டு தான் நம்ம காவேரி விஜய வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம காவேரிக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னென்னு பார்த்தா, நம்ம ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அம்மாவுக்கு நம்ம ஏன் அம்மாவாக இருக்கக்கூடாது, விஜய் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தன்னோட குடும்பமாக நினச்சி இவ்வளோ பண்ணுறவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினச்சி இனி விஜயை காதலிச்சு கல்யாணமும் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த தருணத்துக்காக தான் காத்துட்ருக்கோம். இந்த தருணமும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கண்டிப்பாக விஜயும் காவேரியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இதில் முழு காரணமாக இருக்க போகிறது நம்ம சாரதாமா தான். சாரதாமா கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி மனசில் விஜயோட ஒரு நல்ல குணத்தையும் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் கொண்டு வர போகிறாங்க. இது எந்த சூழ்நிலையில் நடக்க போகுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா அம்முக்குட்டியை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம விஜய்க்கு காவேரி ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்பாக இருக்கா, அது என்னன்னு இவ்வளோ சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அம்முக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வரலாம், எப்படி இருந்தாலும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் அம்முக்குட்டி நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. உள்ளே போனதுமே எப்பவும் போல் கிளாஸை கவனிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் நம்ம காவேரி அந்த கிளாஸ் ரூமில் ரொம்பவே யோசனையாகவும் டல்லாகவும் இருக்கிறாங்க. இதை பார்த்து அம்மு யோசிக்கிறாங்க, என்ன இன்னைக்கு காவேரி மிஸ்ஸு இவ்வளோ டல்லாக இருக்காங்களே, என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அம்முக்குட்டி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டி காவேரிகிட்ட போய் கேட்குறாங்க. காவேரி மிஸ், என்ன டல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கேட்குறாங்க. அப்போ அம்முக்குட்டி கேட்குறது கூட கவனம் இல்லாமல் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா யோசனையிலே இருக்காங்க. நம்ம அம்மாவும் கையை பிடிச்சி மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் என்ன அம்மோ என்ன கேட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மிஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கேட்குறாங்க. இப்போ தான் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்மா எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மிஸ், நீங்கள் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட இடத்துல போய் திரும்பவும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னா விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு காவேரி மிஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்டு ஒரு லெவலில் மட்டுமே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய். அதனால் அம்மாவும் சரி காவேரி மிஸ்ஸும் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது இனி என்ன போய் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டி அமைதியாக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துலையும் காவேரி அம்முக்குட்டிகிட்ட பதில் சொன்னாலும் இன்னமும் காவேரி அந்த யோசனையிலேருந்து மீளவே இல்லை, டல்லாகவே இருக்காங்க. இப்போ கிளாஸும் முடிஞ்சிருது, ஸ்கூலும் முடிஞ்சு கிளம்புறாங்க அம்மு. அப்போது முகத்தவே பார்க்குறாங்க. நம்ம காவேரி முகத்தை அம்முக்குட்டி பார்க்கும்போது அவங்களுக்குமே டவுட் ஆகுது, என்னாச்சு காவேரி மிஸ் எதுக்கு இன்னுமே டல்லாக இருக்காங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அம்முக்குட்டியும் அப்பா வந்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட வெளியே போகிறாங்க. அப்போ தான் விஜய் தன்னோட மகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல காரில் ஏறி உட்காந்ததுமே என்ன அம்மு சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். அப்போ தான் அம்மு சொல்கிறா, இங்கே பாருங்க அப்பா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன்ல, அங்கே காவேரி மிஸ் ரொம்பவே சேடாக இருந்தாங்க, என்னன்னே தெரியல, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நானும் போய் உடம்பு சரியில்லையான்னு கேட்டாலும் அவங்க இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னென்னு தெரியல, அவங்க சேடாகவே இருக்காங்கப்பா அப்படின்னு விஜய்கிட்ட சொல்கிறாங்க நம்ம அம்முக்குட்டி. இந்த இடத்துல விஜய் அப்போ குழந்தை சொல்கிறத பார்த்தா காவேரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, காவேரி கிட்ட கேட்குறத விட நேரடியாக போய் நம்ம அத்தைகிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அந்த இடத்துல அம்முக்குட்டி சொல்கிறாங்க, அப்பா காவேரி மிஸ்ஸுக்கு ஏதோ பிரச்சனைனா நீங்கள் தான் உதவணும், அதனால் வாங்க நம்ம சாரதா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்புறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே விஜய் என்ட்ரி ஆகிற தருணத்தில் தான் சாரதாவும் அது மட்டும் இல்லாமல் கங்காவும் கொஞ்சம் சோகமாகவே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நர்மதாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய் வந்ததை கவனிக்காமல் ரொம்பவே சோகத்தில் மொழி இருக்கிறத பார்த்த விஜய் என்ன கேட்குறான்னா, அத்தை
என்னத்த ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அங்கே என்னடானா காவேரி ஸ்கூலுக்கு வந்தா டல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு அம்மு சொல்றா. என்ன நடக்குது, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாரு விஜய். அந்த இடத்துல தான் சாரதாமா ஓன்னு அழுகுறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்துக்கு நர்மதா நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இவன் என்னடானா படிக்கிற இடத்துல ஒரு பையனோட பழகுனேன், அவன் என்னை மிரட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்ல, என்னாச்சு, இது காலேஜில் பேசுகிறது வழக்கம் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாப்பிள்ள அப்படியெல்லாம் அவள் பேசலை, அவள் பேசுனது தப்பு சொல்லலை, பேசிட்டு இப்போ அந்த பையன் வந்து மிரட்டுறான், இப்போ வீட்டுக்கு வந்து உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன், உன்னோட ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்லிட்டு இப்போ புலம்புறா, இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு வேற சொல்லியிருக்கா. வீட்டுக்கு வந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க தம்பி, நீங்களே யோசிச்சு பாருங்க. இவன் மேலே தானே குத்தம் சொல்லுவாங்க, இவன் தான் தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களா? ஒரு தாயார் இருந்து எவ்வளோதான் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லி சாதாரண புலம்ப. விஜயும் நர்மதா கிட்ட பேசுறாரு. என்ன நர்மதா, அத்தை என்ன சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாம் மாமா, உண்மைதான், நான் ஒரு பையன்கிட்ட பேசுனது உண்மைதான், ஆனால் தப்பான நினப்பில் பேசலை, ஆனால் அந்த பையன் தப்பான கேரக்டராக இருக்கான்னு சொல்லிட்டு விலகிட்டேன், இருந்தும் என்ன பேசு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான், இல்லைன்னா உன் வீட்டில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போஸ்டர் போட்டு ஒட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான் மாமா, என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா புலம்பி அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் சொல்கிறான், இங்கே பாருங்க அத்தை, நம்ம பொண்ணு தப்பே பண்ணாத போது நம்ம ஏன் பயப்படணும், அவன் வீட்டுக்கு வரேன் தானே சொல்லியிருக்கான், எப்போ வரான் அப்படின்னு கேட்க, சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்கான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இதை கேட்டதுமே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சாயந்தரம் தானே வரேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு முன்னாடி நான் வரேன், பார்த்துக்கலாம் அத்தை, நான் அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நர்மதா மேலே எந்த தப்பும் இல்லை, அவளை எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விஜய் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம காவேரி கவனிச்சிடுறாங்க. என்ன விஜய் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எதுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்லாம் யோசனைப்பட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்ன விஜய் எதுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க, அப்போ தான் சாரதாமா எல்லாத்தையும் நான் விஜய் தம்பிகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம குடும்ப விஷயத்த 3வது மனுஷர்கிட்ட சொன்னேன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, இதெல்லாம் உனக்கு ஏமா அந்த வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு விஜய் தம்பியை அப்படி பேசாத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒரு பையன் இப்போ வீட்டுக்கு வரையான்னு சொல்லும்போது அங்கே எத்தனை பேர் என்ன மாதிரி பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, யோசிச்சு பாரு காவேரி. இந்த இடத்துல விஜய் தம்பி எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, நம்மளுக்கே தெரிஞ்சவங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு போனவர் இப்போ வந்து நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாரதாமா கேட்குறாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ காவேரி, விஜய் மனசு எவ்வளோ தூரத்துக்கு நல்லவர்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேச, அப்போ காவேரி அமைதியாக இருக்காங்க. இந்த இடத்துல தான் போய் வீட்டுக்கு போனதுமே கிளம்பி வராரு நம்ம விஜய். இந்த மாதிரி தருணத்தில் தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறான். நர்மதா ஒரு பையன்கிட்ட பேசுகிற பையன்தான் வர்றான் வீட்டுக்கு. வந்ததுமே கோவம் தலைக்கேறுது நம்ம காவேரிக்கு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த பையன் என்ன செய்கிறான்னா, ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சு, இதுதான் நானும் அவளும் லவ் பண்ணதுக்கு சாட்சி, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா, இவ என்கிட்ட இனி பேசலைன்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டோவை ஆன்லைன்லேயும் போஸ்டர் மூலமாகவும் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை கேட்ட காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகி கட்டையால் மண்டையை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் காவேரி இதை பண்ணக்கூடாது, இது விபரீதத்தில் தான் முடியும் சொல்லிட்டு நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி தருணத்தில் இனி என்ன நடக்க போகுது, நம்ம காவேரியும் விஜயும் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் சீக்கிரம் வந்துருச்சா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. நம்ம சாரதா அம்மாவும் கண்டிப்பாக விஜயை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.